இந்த வீடியோவில் சுமித்ரானந்த் பந்த் பார்க்கலாம். प्रस्तावना मुन्नुरे श्री सुमित्रानंद पंत छायावादी युग के श्रेष्ठ कवि और कोमलकांत पद्यावली के प्रवर्तक हैं. इवर सुमित्रानंद पंत இருக்கார்லி அவர் வந்து छायावादी யுகத்தை சேர்ந்தவர். அவர் உன்னதமானவர், श्रेष्ठ கவினா உன்னதமான கவிஞர். कोमलकांत पदावलियोட கிரியேட்டர் இவர் தான். छायावादी युग की समाप्ति पर कवि मार्क्सवादी कवियां लिखने की लगे. छायावादी முடியும் போது அந்த காலம் முடியும் போது मार्क्सवादी कविताएं लिखने लगे. मार्क्सवादी कविताएं எழுதினார். इसलिए प्रगतिवाद से संबंधित कविता निर्माणकारी कवि बने. திருப்பி வந்து प्रगतिवादिலையும் இவர் எழுதியிருக்காரு. पाठ्यक्रम में पंत जी की 3 कविताएं दी गई हैं. நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தில் 3 கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கு. स्त्री, नौका विकार और मानव. इनके आधार पर पंत जी की काव्य की विशेषता बताई जाती है. இது கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரத்தை வச்சு நம்ம பந்துஜியோட விசேஷம் சிறப்புகளை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். नेक्स्ट प्रेम गायक. पंत जी अपने स्त्री नामक कविताएं में नारियों का गुणगान करते हैं. पंत जी அவர்கள் வந்து ஸ்ரீன்ற ஒரு கவிதையில் உமன்ஸை வந்து ரொம்பவும் புகழ்ந்து போற்றியிருக்காரு. कवि कहते हैं कि औरत अपना हृदय खोलकर प्रसन्न से नर को प्रणय रूपी कमल पर बिठल लाती हैं. கவி சொல்கிறாரு, ஒரு உமன் நினச்சாங்கன்னா அவங்க மனசார ஒரு மென்னுக்கு வந்து ரொமான்ஸ் வடிவில் இருக்க லோட்டஸ் மேலே உட்கார வைக்க முடியும். வஹ் நர் கி சேவா கர்த்தி ஹே. அவன் வந்து அந்த ஜென்னுக்கு வந்து சேவை பண்ணுவாங்க. ஜப் நர் கோ துக் ஹோத்தா ஹே. எப்போ வந்து அந்த மென் வந்து கஷ்டப்படுறாரோ தப் நாரி மதுபரி अपने होंठ को नर को होंठ पर रख कर उसे नए जीवन को बदरने देती है. எப்போ அவர் வந்து சோர்வடைஞ்சு போகிறாரோ உடனே அவங்க உதட்டால் அவரோட உதட்டில் வச்சு அவங்களுக்கு புதிய ஜீவனை கொடுப்பாங்க. वही नारी नर को वासना के गर्त में गिरकर उसे बिगड़ भी सकती है. ஆனால் வந்து அவங்களுக்கு எதிராக அவர் செயல்படும் போது அவங்கள வந்து புதக்குழியில் விழுந்து அவங்கள அழிக்கவும் அவங்க தயங்க மாட்டாங்க. இஸ் तरह पंत समझाते हैं कि प्रेम से हाथ में प्रगति करता है. இப்படி தான் வந்து பந்துஜி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மனுஷனோட அன்பால் எப்படி டெவலப்மெண்ட் ஆவாங்கன்னு. அவர் வாசனா சே துர்கதி கோ பிராப்த் ஹோத்தா ஹே. இப்படியும் நஷ்டமும் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாரு. நாரி மேம் சொர்க் அவர் நர்கு தோணும் ஹே ஹே. பெண்கள் இடத்துல வந்து சொர்க்கமும் இருக்கும் நரகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது प्राकृति की गायक. हर मनुष्य प्राकृतिना नेचर. हर मनुष्य प्राकृति की खूबसूरती पर मुक्त होता है. மனுஷன் வந்து நேச்சரோட அழகுனால மயங்கி போயிடுறான். गास्कर कवि अपने को प्रकृति से अभिन्न मानता है. முக்கியமாக கவி சொல்கிறாரு, प्राकृति நேச்சரில் அவன் வந்து ரொம்ப மிங்கிலாகி போய்ட்றான். வகு கீத்துக்காக प्राकृतिக்கு வர்ணன் करता है. அவன் பாட்டு பாடி நேச்சரை வர்ணனை பண்ணுறாங்க. नौका विहार कविता में पंत जी गंगा का सुंदर वर्णन करते हैं. नौका विहारலாம் போட்டு கவிதையில் வந்து பந்துஜி சொல்லியிருக்காரு கங்கை நதியோட அழகை பற்றி வர்ணனை பண்ணியிருக்காரு. कहते हैं कि आकाश में चांदी पहली ती है. அவர் சொல்கிறாரு, ஆகாசம் வானத்தில் வந்து சாந்தினா நிலவு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பூமி சாந்தி, பூமி அமைதியாக இருக்குது. கங்கா நதி பி சாந்தி, கங்கா நதியும் அமைதியாக இருக்குது. வகு தபஸ்ய பாலா கி தரகள் லேட்டி ஹே. ஒரு தவம் பெற்ற பொண்ணை போல் அது படுத்துட்ருக்கு. சாந்த் கங்கா மேம் பிரதிபிம்பா ஹோ ரஹாதா. சாந்த் நிலவோட பிரதிபிம்பம், ஷேடோ வந்து அந்த கங்கா நதியில் இருக்குது. வகு உஸ் பாலிகா கே முக் கே சமான்தே. அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணோட முகத்துக்கு சமமாக இருக்குது. கங்கா மேம் ஆகாஷ் और तारे भी பிரதிபிம்பித் ஹோ ரஹே ஹே. கங்கை நதியும் வானமும் ஸ்டார்ஸும் அதில் வந்து ஷேடோ அதில் காணப்படுது. வகு உஸ் பாலா கி சாடி லக் ரஹா. அதை பார்த்தா ஒரு பெண்ணோட சாரி மாதிரி நம்மளுக்கு தெரியுது. लहरे में चांदनी पड़ रही थी. वह साड़ी के सिकड़म के सी थी. அதில் வர அலைகள் வந்து சாந்தினி நிலவில் பட்டு அது வந்து புடவையோட ஃப்ளீட்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது. சச்முச் எக் வர்ணன் மன் கோ மோக. உண்மையிலே இந்த
உண்மையிலே இந்த வரிகள் மனசுக்கு ஒரு மோகத்தை கொடுக்குது. கோரே அங்கோம் பர் சிகர் சிகர் லஹராத்தா தார் தரல் சுந்தர் சஞ்சல் அஞ்சல் சா நீலாம்பர் அப்படின்னு சொல்லியிருக்க. மேலே இருக்க லைன்ஸுக்கு போயம் இது. அடுத்தது பாருங்க, ஆஷாவாதி. नौकर विहार कविता के अंतिम पंक्तियों कवि पंत को आशावादी साबित करते हैं. இவர் வந்து ஒரு ஆசை நிறைந்தவர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு. எந்த போயமா? நௌகர் விஹார் போயமா. கடைசி லைன்கள், கவி कहते हैं जल तारा के समान ही संसार का क्रम भी चल रहा है. கவி சொல்கிறாரு, நதி ஓட்டத்தை போலையே உலகமும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஜல் உற்பத்தன் ஹோத்தி ஹை, நீர் வந்து உருவாகுது, நதியாக மாறுது, நதி பன்கர் சல்தா ஹை, நதியாக மாறி போகுது. அவர் சாகர்மே மில்தா ஹை, அவர் வந்து மேரா ஜீவன் நௌகர் விஹார் சபல் ரகிங்கே, என்னுடைய வாழ்நாள் வந்து நௌகர் விஹாரால் வெற்றி அடைந்தது. மேம் ரச்சனாவும் பன்க அமரத்வ பாயங்கா, நான் வந்து என்னுடைய எழுத்துக்கள் வந்து எப்பயுமே சாகாது. यह अंतिम पंक्ति कवि को आशावादी संबित करती हैं. இந்த கடைசி வரிகள் தான் கவியை வந்து ஒரு ஆஷாவாதியாக நமக்கு காட்டுது. ஷிர் ஜன்ம மரண் கே ஆர் பர் साक्षात जीवन नौकर विहार, जीवन का यक शाश्वत प्रमाण करता मुझको अमरत्व दान. அடுத்தது பாருங்க, मानवता के प्रसंग. पद जी मानव नामक कविता में मनुष्य से कहते हैं कि हे मनुष्य तुम सृष्टि में सबसे सुंदर हो. நீ வந்து படைப்பிலேயே ரொம்பவும் அழகானவன். தும் अच्छे गुणों से भूषित हो, நீ நல்ல குணத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்க. तुम्हारा दिल में सगृदय त्याग और सहानुभूमि का निवास है, உன்னுடைய இருதயத்தில் அன்பு தியாகம் அதெல்லாம் நிரம்பி இருக்கு. மனுஷ கோ ஏக் दूसरे के पूरक होने चाहिए, மனுஷன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறான். इसलिए मनुष्य का विकास होता है, இதனால் மனுஷன் வந்து வளர்ச்சி அடைகிறான். தும் மானவதா கோ பாலோ, நீ மனுஷ தன்மையை எப்பயுமே பாதுகாத்து கொள்ளு. அலங்கார் से कविता का सौंदर्य बढ़ता है, அலங்காரங்களை யூஸ் பண்ணுறதுனால கவிதையோட அழகுன்னு கூடுது. इसमें कोई संदेश नहीं, हर कवि अलंकारों के पीछे पहले बना रखता है. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அலங்காரத்துக்கு அதை ஒற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. கவி பந்த் கவிதாவும் மேம் அலங்காரம் கா பர்மார் ஹேம், கவி வந்து அலங்காரம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. रूपक बंद जी गंगा को तपस्या बाला के रूप में चित्र करते हैं. பந்த் அவர்கள் வந்து கங்கையை தபம் பண்ணுற ஒரு பொண்ணாக வந்து வடிவமைச்சிருக்காரு. யஹா சங்கரூப் அலங்கார் ஹை, இது வந்து சங்கரூப் அலங்காரம். गंगा तपसी बाला चांदी बाला को मुकुट लहरे बाला के केश यक सचमुच अनोखे वर्णन है. இப்படியெல்லாம் வந்து வர்ணனை பண்ணிக்கிறது ரொம்ப யூனிக்னஸாக இருக்குது. பிராணியக்கே சதலா வசனம் கர்த் मानवीकरण कलंगारों का सजबत सोज जल में आदिशा योगित नौका से उठते जल हिलोरी हिल पढ़ने तब के और जोर. विशेषता பாருங்க, பந்தஜி की भाषा सरल और रस और सुबेद है. பந்தஜியோட வார்த்தைகள் வந்து ரொம்பவும் ஈஸியாக நமக்கு வந்து புரிகிற மாதிரி கற்றுக்கொள்றதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. तद्भव तेजस सभी शब्दों के प्रयोग से काव्य मनोमोहक मन बन गया है. இந்த மாதிரி சத்தங்களை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மனசுக்கு ரொம்ப விதமானதாக இருக்கிறது. उनके इन रचनाओं के छायावाद के चढ़ा है, प्रगतिवाद का परिचय है और प्रकृति के पूजन है. सचमुच कवि पंत की क्षमता अनोखी है. இதில் வந்து ஷயாவாதோட கடைசியையும் பிரதிவாரோட தொடக்கத்தையும் பிரகிருதி நேச்சரோட வர்ணனையும் சொல்லியிருக்காரு. உண்மையிலே கவியோட ஷமத்தா அவரோட திறமை வந்து யூனிக்னஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.